நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. அகில இந்திய ஜோதிட மகளிர் கூட்டமைப்பு தலைவர் கனகாம்பாள் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கும் திருமதி மஞ்சுளா மசோகம்மா அவர்களுக்கும் திரு தண்டபாணி ஐயா அவர்களுக்கும் இந்த குழுவில் வந்து இந்த மீட்டிங்கை கண்டுகளிக்க வாட்ஸ்அப்பில் சூம் மீட்டிங்கில் வந்திருக்க அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து கொண்டு, கோச்சாரம் எப்படி பார்ப்பது? கோச்சாரம் என்றால் என்ன? கோள் ப்ளஸ் சாரம் என்றால் கோச்சாரம். கோள் என்றால் கிரகம், சாரம் என்றால் நகர்வு. கிரக நகர்வுகளை கோள்சாரம் அப்படின்னு சொல்கிறோம். இதை கோச்சாரம் அப்படின்னு சொல்கிறது. இந்த கோள்களின் சாரம் அப்படிங்கிறது சந்திரன் நகர்வதை பொறுத்து சொல்லலாம், லக்ன நகர்வை சொல்லலாம், குரு நகர்வை சொல்லலாம், சனி நகர்வை சொல்லலாம். 9 கிரகங்கள். அதில் நம்ம ராசி கட்டத்திலே சந்திரன் கட்டத்தில் வந்து சந்திரன் சா இந்த் அப்படின்னு போட்டிருந்தால் சந்திரன், சிலர் மதின்னு கூட போடுவாங்க. இந்த சந்திரனுக்கு ஜன்ம ஜாதகத்திலே கிரகங்கள் நகர்வதை நம்ம வந்து கோச்சாரம்னு சொல்லுவோம். மேக்சிமம் சந்துன்னு போட்டிருப்பாங்க, சிலர் இந்து மதி இப்படிலாம் ஜாதக கட்டத்தில் போட்டிருப்பாங்க. உங்கள் ராசி என்னன்னு நீங்கள் முதல் பார்த்து வச்சிங்க. இந்த கோச்சார நகர்வுகள் ஒவ்வொரு வாழ்விலே என்ன செய்கிறது, அதை எப்படி கணிப்பது, எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது எனக்கு தெரிந்த முறையிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி நகர்வுகள் இருக்கிறது. 9 கிரகமும் ஒரே மாதிரி மாறக்கூடியது அல்ல. சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன், ராகு, கேது, சனி, குரு எல்லா கிரகமும் இருக்கிறது. அந்த அல்ல ராகு கேது ரிவர்ஸில் சுற்றும் அப்படின்னு சொல்கிறது. ரிவர்ஸில் சுற்றும். ஜனன ஜாதகத்திலே இப்போ ஒரு சனி இருக்குது. அந்த சனியுடன் ஒரு சுக்கிரன் வரும்போது இந்த சுக்கிரனும் சனியும் சேருவதாக ஐதீகம். சூரியன் 1 மாத காலம் ஒரு ராசி கட்டத்தில் சந்திரிப்பார். சந்திரன் ஒரு ராசியிலே 2.25 நாள். புதன் ஒரு மாதம், செவ்வாய் 45 நாள், குரு 1 வருடம், சுக்கிரன் ஒரே ஒரு மாதம்தான், சனி பகவான் 2.5 வருடம், ராகு கேது வந்து 1.5 வருடம், 1 வருஷம் 6 மாதம். ராகு கேது ரிவர்ஸில் போகும். மீதி எல்லோரும் வலப்புறம் போனாங்கன்னா ராகு கேது இடப்புறம் செல்லும். இந்த ராகு கேதுக்களை கணிக்கும்போது இடப்புறமாக தான் நம்ம கணிக்கிறது சரியாக இருக்கும். ஒரு வருஷத்தின் பொதுவான பலன்களை சனி, ராகு, கேது இவர்கள் சஞ்சாரத்தை, குரு இவர்கள் சஞ்சாரத்தை வைத்து தான் நம்ம கணிக்க முடியும். மாத பலனை வேணால் மாத கோள்களை வைத்து நம்ம கணிக்கலாம். இப்போ சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு ராசியிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது தான் கொடுக்க வேண்டிய பலனை கொடுத்து விடுவார். சனி, ராகு, கேதுக்கள் ஒரு ராசியிலே பிற்பகுதியிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது தான் கொடுக்க வேண்டிய பலனை கொடுப்பார். பிற்பகுதி முற்பகுதி அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ராசியிலே 9 நட்சத்திர பாதம் இருக்கிறது. முற்பகுதி அப்படின்னு சொல்லும்போது முதல் 4 நட்சத்திர பாதத்தை சொல்லலாம். பிற்பகுதி அப்படிங்கிறது அடுத்த 4 நட்சத்திர பாதத்தை சொல்லலாம். அடுத்த நட்சத்திர கடைசி பாதத்தை சொல்லும்போது நன்மை செய்யும். புதனும் சுக்கிரனும் ஒரு ராசியிலே நடுப்பகுதியிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது நற்பலனை செய்யும். நடுப்பகுதி அப்படின்னு சொன்னோம்னா முதல் 3 நட்சத்திரத்தை விட்டுருங்க. 3வது நட்சத்திரத்திலிருந்து 3, 4, 5, 6 6வது நட்சத்திரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடுப்பகுதி. இப்போ கும்பராசி அப்படின்னா அவிட்டம் 3, 4, சதயம் 1 விட்டுருங்க. நடுப்பகுதி இது வந்து முற்பகுதி. இந்த சதயம் 2, 3, 4, பூரட்டாதி 1 இது நடுப்பகுதி. இந்த புதனும் சுக்கிரனும் சேர்ந்து சதயம் 2, 3, 4 இருக்கும்போது உங்களுக்கு நற்பலன்களை அளிப்பார் என்பது சரியான ஒரு கருத்து. இப்போ சந்திரனும் குரு ஒரு ராசியிலே முற்பகுதியிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது வேண்டிய நல்ல பலன்களை உங்களுக்கு அளிப்பார். சூரியன் சந்திரன் இருக்கிற இடத்தில் இருந்து சந்திரன் இருக்கிற இடத்திலே அதே இடத்திலே சூரியனும் சந்திரனும் இருந்தால்
தன விரயம், கௌரவ குறைவு அப்படின்னு. அது அமாவாசை அன்னைக்குன்னு கூட சொல்லலாம். சந்திரனுக்கு இடத்துல சூரியன் இருக்கிறது. சூரியன் சந்திரனுக்கு 2ஆம் இடத்திலே இருந்தால் கண்ணோய், பிறரால் ஏமாற்றப்படுதல் ஏற்படும். சூரியன் சந்திரனுக்கு 3லே இருந்தால் புதிய பதவியும் கிடைக்கும். சத்ருவை அழித்து ஒழிப்போம், தேக ஆரோக்கியம் சரியாகும். சூரியன் சந்திரனுக்கு 4லே இருந்தால் கோச்சாரத்திலே நோய் பிணியால் கவலை, மகிழ்ச்சியின்மை அப்படிங்கிறது ஏற்படும். இந்த சூரியன் சந்திரனுக்கு 5லே இருக்கும் பொழுது வியாதி வரும், விரோதியால் துன்பம் அப்படின்னு சொல்லுது. சூரியன் சந்திரனுக்கு 6லே அமரும் பொழுது கோச்சாரத்தில் நோய்கள் விளையும், கவலைகள் தீரும், விரோதி மறைவார். சூரியன் சந்திரனுக்கு 7லே இருந்தால் அலைச்சல், வயிற்று வலி. 8லே இருந்தால் வீண் விரயம், மனைவி கூட சண்டை. சூரியன் சந்திரனுக்கு 9லே இருந்தால் நிம்மதியின்மை, கௌரவ குறைவு, பணத்தால் பகை. இந்த சூரியன் சந்திரனுக்கு 10ஆம் இடத்திலே இருந்தால், உதாரணமாக சொல்லணும்னா சூரியன் தனுசு ராசியில் இருக்காருன்னு வைங்களேன், அதுக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்கிற கன்னியிலே சந்திரன் இருந்தால் காரிய வெற்றி. சூரியன் சந்திரனுக்கு 11லே இருந்தால் மரியாதை, தனம், பண வரவு, நோய் விலகும். சூரியன் சந்திரனுக்கு 12லே இருந்தால், இப்போ தனுசு ராசினா 12னா விரிச்சுக்கோ, முயற்சியிலே வெற்றி. முயற்சியில் வெற்றி, தீயவர்கள் ஒளிவார், நல்லவர்கள் வாழ்வார். இப்போ சந்திரன் கோச்சாரத்தில் இருந்தால் சந்திரன் சந்திரராசிக்கு ஜன்ம ஜாதகத்திலே சந்திரன் இருக்கிற இடத்துல, இப்போ ஒரு மகரத்தில் சந்திரன் இருக்குன்னா கோச்சார சந்திரன் மகரத்துக்கு வரும்பொழுது நல்ல உணவு, படுக்கை வசதி, புத்தாடை கிடைக்கும். வீட்டில் நல்ல சாப்பாடு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறது. பாயசம், வடை பாயசத்தோட விருந்து அப்படிங்கலாம். வீட்டுக்கு மனைவி வழி உறவு வந்திருந்தாங்கன்னா தான் வடை பாயசத்தோட விருந்து கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதே சந்திரன் கும்பத்திலே இருக்கும்போது லக்கணத்துக்கு, சந்திர லக்கணத்துக்கு 2லே, சந்திரனுக்கு 2லே பண விரயம், மதிப்பு குறைவு, அவமானம். சந்திர லக்கணத்துக்கு 3லே சந்திரன் இருந்தால் புத்தாடை வாங்கக்கூடிய அமைப்பு வரும், முயற்சியிலே வெற்றி கிடைக்கும். ஒரு முயற்சி பண்ணுறோம்னா சந்திரன் நமக்கு மகர ராசியில் இருக்கும்போது மீன ராசியில் இருந்தால் முயற்சி பண்ணலாம். அதில் 6வது நட்சத்திரமாக இருக்கும்போது மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. சந்திரனுக்கு சந்திரனுக்கு 4லே இருந்தால் பயம், யார் மேலேயும் நம்பிக்கை கிடையாது, எவனை நம்ப மாட்டார், எமனை நம்ப மாட்டார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். இந்த சந்திரன் சந்திரனுக்கு 5லே இருந்தால் நோயும் கவலையும் பிரயாண தடையும் வரும். வண்டியில் கிளம்பலான்னு எப்போ வண்டி பஞ்சர் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்கிறது. வர வேண்டிய இடத்துல ஆள், நம்ம போனோம்னா ஆள் இருக்க மாட்டார். சந்திரனுக்கு 6லே இருந்தால் தனலாபம், சுகவாழ்வு, நோயின்மை. சந்திரனுக்கு 7ல் இருந்தால் வாகன வசதி உண்டு. சந்திரனுக்கு 8லே இருந்தால் எதிர்பாராத பயம், திடீர் நோய்கள் வரும். சாப்பாடு கரெக்டாக கிடச்சிடும். சந்திரனுக்கு 9லே ஏதாவது 8லே இருந்தால் ஒரு பயம் உணர்வு, வேலை கடுமையாக செய்யணும், ஸ்டொமக் ப்ராப்ளம். சந்திரனுக்கு 9லே 10லே இருக்கும்போது முயற்சியிலே வெற்றி, பணியாளர்கள் சொல்கிறத கேட்பாங்க. சந்திரனுக்கு 11ல் இருந்தால் மனமகிழ்ச்சி, நண்பர்கள் சந்திப்பு உண்டு. சந்திரனுக்கு 12லே சந்திரன் இருக்கும்போது பண கர்வத்தால் செலவு. என்கிட்ட காசு இருக்குன்னு சொன்னோம்னா எல்லோரும் பிடிங்கி தின்றுவாங்க. இதே செவ்வாய் சந்திரனுக்கு கூட அமர்ந்திருக்கும் பொழுது, சந்திரன் இருந்த இடத்திலே செவ்வாய் அமரும் பொழுது அது ராசி, அதாவது லக்கணம் அப்படின்னு சொல்கிறது, மனக்கஷ்டம். செவ்வாய் சந்திரன் இணைவு மனக்கஷ்டத்தை ஏற்படுத்தும். குழப்பமான ஒரு மனநிலையை ஏற்படுத்தும். இந்த செவ்வாய் சந்திரனுக்கு 2ஆம் இடம் அமர்ந்திருந்தால், கோச்சார செவ்வாய் சந்திரனுக்கு 2ஆம் இடத்திலே அமர்ந்திருந்தால் அரசாங்க விரோதம், விரோதிகளால் தொல்லை, சண்டை சச்சரவு,
உடம்பில் நிறைய பித்தம், அதனால் ஆஸ்பத்திரி போகக்கூடிய தொல்லைகள் இருக்கும். சந்திரனுக்கு செவ்வாய் 3 இருந்தால் செல்வம் பெருகும், வரவேண்டிய பணங்கள் வந்து சேரும். இந்த செவ்வாய் சந்திரனுக்கு 4 இருந்தால் வயிறு வலி அப்படின்னு சொல்லக்கூடியது, மருத்துவ செலவுகளை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் வரும். இந்த செவ்வாய் சந்திரனுக்கு 5 இருந்தால் பிள்ளைகளால் பிரச்சனை. 5ங்கிறது புத்திரபாவம், அப்போ பிள்ளைகளால் தொல்லை அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கோச்சார செவ்வாய் சந்திரனுக்கு 6 இருந்தால் பகை விலகும், சாந்தி சமாதானம் உண்டாகும், தன சேர்க்கையும் அமையும். இந்த செவ்வாய் சந்திரனுக்கு 7 இருந்தால் என்ன நடக்கும்? மனைவி கூட தகராறு. இந்த செவ்வாய் சந்திரனுக்கு 8 இருந்தால் இரத்த சேதம், சின்னதாக அடிபட்டு காயம்பட்டு இரத்தம் வந்து போகும். செவ்வாய் சந்திரனுக்கு 9 இருந்தால் உடல் பலவீனம், அவமானம், தன விரயம், அலைச்சல். இந்த செவ்வாய் சந்திரனுக்கு 9, 10 இருந்தால் எதுவும் இல்லை, எதுவும் பிரச்சனை, நன்மை தீமை எதுவும் கிடையாது. ஒரு நார்மலான நாள், நார்மலான மாதம் அப்படின்னு சொல்கிறது. இந்த 45 நாள் நார்மலாக இருக்கும். சந்திரனுக்கு 11 செவ்வாய் இருந்தால் காரிய வெற்றி, சந்திரனுக்கு 12 செவ்வாய் இருந்தால் தொல்லை, வீட் செலவு, கண்வலி. இப்போ புதனை பார்க்கலாம். புதன் சந்திரனுக்கு கூட இருக்கும்போது, சந்திரன் வீட்டில் புதன் இருந்தால் அது கோச்சார புதன், ஜன்னகால சந்திரன். ஜன்னகால சந்திரன் உங்களுக்கு வந்து ஆனி மாதம்னு வைங்களேன், ஆனி மாதம் புதன் இருந்தால் அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும். தன விரயம், வீண்பழி. சந்திரனுக்கு 2 புதன் இருந்தால் கௌரவ குறைச்சல், பண தட்டுப்பாடு. சந்திரனுக்கு 3 புதன் இருந்தால் புதிய நண்பர்கள் வருவாங்க. அதனால் நமக்கு நன்மை நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு ஃபன்னுக்கு ஒரு சேல் பண்ணி அதில் சின்ன சிக்கல்கள் வரும். 4 இருந்தால் பணவரம் உண்டு, 5 இருந்தால் மனைவி மக்களிடம் பகை, கை கெட்டியது வாய் கெட்டாது அப்படின்னு சொல்கிறது. சந்திரனுக்கு 5 புதன் இருந்தால் என்ன சொல்கிறது, கை கெட்டியது வாய்க்கு எட்டாது அப்படின்னு வச்சுக்கோங்க. சந்திரனுக்கு புதன் 6 இருந்தால் செல்வாக்கு, எதுனாலும் தொட்டதெல்லாம் வெற்றி, மறைந்த புதன் நிறைந்த பலன் தருவார். 7 இருந்தால், சந்திரனுக்கு 7 இருந்தால் சண்டை சச்சரவு, உடல் பலகீனம், பேராசை, அதனால் இடையூறு. புதன் சந்திரனுக்கு 8 இருந்தால் காரிய வெற்றி, தனலாபம். சந்திரனுக்கு 9 புதன் இருந்தால் காரியத்தடை, வீண்பலி, தீராப்பகை, அலைச்சல். சந்திரனுக்கு 10 இருந்தால் சத்ரு நாசம், பணவரவு, இன்ப சுகம், மகிழ்ச்சியான மனநிலை. சந்திரனுக்கு 11 புதன் இருந்தால் குழந்தைகளால் லாபம், மனைவியால் லாபம், பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு மாதம். இந்த புதன் சந்திரனுக்கு 12 இருந்தால் துன்பம், பகைவராலும் நோய்களாலும் துன்பம், அலைச்சல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, புதனுக்கு அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது குரு. குரு பகவான் லக்கணத்திலே, இது ஒரு வருஷம் இருக்கும். குரு பகவான் ஒரு வருஷம், சில சமயம் அதிசாரம் எடுத்து 6 மாதம் போகும், 6 மாதம் ரிவர்ஸ் வரும். லக்கணத்திலே இருந்தால் இது நன்மையை தருமா? நன்மையை தருமா அப்படின்னு பார்த்தோம்னா, மனைவி மக்களை விட்டு பிரிதல், வெளியூர் போய் வேலைக்கு போகிறது, டிரான்ஸ்ஃபர், வேலை டிரான்ஸ்ஃபருங்கிறது. சந்திரனுக்கு ஜனன ஜாதகத்திலே குரு பகவான் கோச்சாரத்திலே
2 அமர்ந்தால் இதை குருபலன் 2ன்னு 2, 3, 5, 7, 10 குருபலன் சொல்கிறோம். 9, 10 சரி கிடையாது, 11. குரு கோச்சார குரு இருந்தால் மனைவி மக்களை விட்டு பிரிகிற சூழ்நிலை இருக்கும், பொருள் வரவும் இருக்கும். 2ல் இருக்கிறது கோடீஸ்வரன், ஆனால் கடங்காரன் அப்படின்னு சொல்கிறது. இந்த குரு சந்திரனுக்கு 2ல் இருந்தால் பகைவு ஒளியும், அதான் பணம் நிறைய வர்றதுக்கு மேலே செலவு இருக்கும், குடும்ப சுகம் கிடைக்கும். இந்த சந்திரனுக்கு 3லே குரு இருந்தால் வேலையிலே இழக்க வேண்டியிருக்கும். வீடு வாசல் இழந்து ஊரை விட்டு வெளியே புறமாக இருக்கும், மதிப்பு குறையும், மனசஞ்சலம் ஏற்படும், சகோதரனால் சங்கடம் இருக்கும். ஒரு புலிப்பாணி பாடல் என்ன சொல்கிறதுன்னா, கேளப்பா குருபதியும் 3ல் இருக்க கெடுதி மெத்த செய்வாரடா வேந்தன், ஆளப்பா அகத்திலே களவு போகும் அப்பனே கூறப்பா குவலயங்கள் எல்லாம் ஆண்ட குற்றமில்லா காந்தாரி மகன் யார்? துரியோதனன். இந்த துரியோதனன் பீமன் கதையினாலே வீழ்ந்தான் ஐயா, மலை போல சாய்ந்தான் ஐயா, சொல்லே 3லே குரு இருந்தால் சகோதர பகை அப்படிங்கிறது. இந்த பீமன் சகோதரனுக்கு, இந்த பீமன் யார்? துரியோதனுக்கு சகோதரன். இந்த பீமனுடைய கதையினாலே துடையிலே அடிபட்டு இந்த குரு 3ல் இருக்கும்போது வகை தொகையை மாண்டு போனான் அப்படின்னு புலிப்பாணி பாடல் சொல்கிறது. இப்போ லக்கணத்திலே குரு, ஜென்மத்திலே குரு இருக்கிறது என்ன சொல்கிறது புலிப்பாணி பாட்டு? கோதண்ட பாணி வீரன் கொற்றவனே குடியேறி போகச் செய்தார் ஜென்மனுக்கு வேதை மொத்த, சிவசிவா செம்பனும் நஷ்டமாகுமே. அதாவது ஜென்மத்திலே குரு இருக்கும் பொழுது கோதண்டபாணி வீரன் அப்படிங்கிற ராமன் வீட்டை விட்டு அவங்க அப்பா வெளியே துரத்தி விட்டார். வெளியே துரத்தி விட்டது அவங்க அப்பா தசரதன் அல்ல, அது விதி, கோச்சார குரு. அதை நீங்கள் நினைவில் கொள்ளணும். கோச்சாரத்திலே லக்கணத்திலே குரு இருக்கும் பொழுது ஊரை விட்டு வெளியே போக வச்சிருது. 3லே குரு இருக்கும்போது பீமனால் அடிபட்டு துரியோதனன் இறந்து போகக்கூடிய துர்பாக்கிய நிலை ஏற்படுத்துகிறது. 2லே இருப்பது தன வரவுகளை ஏற்படுத்துகிறது. 3லே குரு இருக்குது அப்படின்னா 4லே இருந்த குரு உற்றார் நண்பர் பகைவர் மனதிலே குழப்பம் மிஞ்சி, வீட்டில் இருந்தாலும் காட்டில் இருந்தாலும் ஒன்று தான். அதுவும் ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை, சுகம் இல்லை. கட்டிய மனைவி பக்கத்தில் இருந்தாலும் நமக்கு சுகம் இல்லை, கஷ்டம் மட்டும்தான். இந்த குரு சந்திர லக்கணத்துக்கு 5லே இருக்கும்போது குடும்பத்திலே சுபகாரியம் நடக்கும், புத்திரம் உண்டு. கட்டிய மனைவி எல்லாம் பக்காவாக சிறப்பாக இருப்பாங்க. 6ல் இருக்கும் பொழுது மனைவியே விரோதியாக மாறுவாள். மகிழ்ச்சி அது மருந்து கூட இருக்காது, துன்பம் அது தொடர்கதை. அது புலிப்பாணி பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, பாரப்பா பரமகுரு 6லே பலமுள்ள மகாபலி சக்கரவர்த்தி சீரப்பா சிறைகுடம் சென்றாரப்பா, சிவசிவா தேவர்கள் தன் கொடுமையாலே. அதாவது சுக்கராச்சாரியார் மகாபலி சக்கரவர்த்தி தாரவார்க்கும் போது தடுப்பார், ஆனால் அவர் தர்ப்பை புல்லால் அதை அவர் கண் பாதிக்கப்படும். மகாபலி சக்கரவர்த்தி வாமன அவதாரத்தில் வந்த பெருமாளுக்கு 3 அடி இடம் கேட்பார். அந்த உலகளந்த பெருமாள் 3 அடி தானே நினைக்கிறார். கடைசி பார்த்தா அவரையும் சேர்ந்து அந்த மாயக்கண்ணன் உலகம் பூரா அளந்துருவார். மகாபலி சக்கரவர்த்தி போண்டி ஆகிறார், மொத்தமாக காலி பண்ணிடுவார். 6லே குரு அவதி மெத்த செய்யுமடா அப்படின்னு புலிப்பாணி. 7லே குரு வாழ்க்கையிலே இன்ப வாழ்வு, 8லே குரு கவலை அவமானம் சங்கடம் துக்கம், 9லே குரு ஓடிப்போனவனுக்கு 9லே குரு குழந்தை பாக்கியம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். 10லே குரு பதவி பறிபோகும். 11லே குரு இருந்தால் பறிபோன பதவி மீண்டும் கிடைக்கும், இழந்த பொருள் மீண்டும் கிடைக்கும். 12லே குரு இருந்தால் தகாத வழியிலே ஈடுபட்டு சிறைச்சாலைக்கு செல்வார், இல்லை போலீஸ் கோர்ட்டு கேஸுக்கு அமைவார், வெளிநாடு போவார். 12லே குரு யாருக்கு வந்துருச்சு, அவருக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொன்னோம்னா, 12லே குரு இலங்கை வேந்தன் ராவணனுக்கு வந்தது. தானண்ட சந்திரன் வியத்திலோ தவத்தாலே வந்தது இலங்கை வேந்தன், ராமன் கையிலே அம்புப்பட்டு இறந்து போகிறான். எப்போ? 12லே குரு ஒழுங்கும்போது.
முதல் நாள் வரும்போது ராமன் சொல்கிறான், இன்று போய் நாளை வா அப்படிங்கிறான். கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கியது இலங்கை வேந்தன் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. ஆதிசிவன் தெருத்தோறும் ஒரு பிச்சை எடுப்பார். எட்டிலே குரு வரும் பொழுது வாலி ராமன் கையால் அம்புபட்டு மறைந்திருந்து ராமன் அம்பு செய்து வாலியை கொன்றுவார். அப்போ வாலிக்கு ஜாதகத்திலே 8லே குரு, வாலிதன் திறமை இருந்தும் இறந்து போவான். 4லே குரு இருக்கும்போது சூதாட்டத்திலே நாடு வீடு எல்லாம் இழந்து தர்மர் காட்டுக்கு செல்வார். இது குருவுடைய கோச்சார பலன். அடுத்த வீடியோவில் சுக்கிரன் சனி கோச்சார பலன் கேள்வி பதில்களை நீங்கள் காணலாம். தொடர்ச்சி அடுத்த